queen to happy 3 அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதலோட வருது. queen to happy 1 மீண்டும் அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதலோட வருது. ஆனா இந்த தாக்குதலுக்கு பேரு ஸ்கியூவர். அவ்வளவுதான். இடத்துல கிங் அண்ட் பான் பார்க்கணும். ஆசிஷ் கவனிங்கப்பா, என்னப்பா யாருக்கிட்ட என்னப்பா பேசிட்டே இருக்கீங்க? புதிரோட நகர்வு கண்டுபிடிங்க. நாம இங்க பாக்குறது கிங் அண்ட் பான் எண்ட் கேம். இந்த இடத்துல இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு. அப்ப அந்த இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு நம்மள வெற்றி வாய்ப்பு நோக்கி கொண்டு போகணும். அரசரை நகர்த்தி அவங்க சிப்பாயை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சிப்பாயை அரசியா மாத்துறோம். இதுதான் இந்த இடத்துல வெற்றி பெறதுக்கான ஒரே வாய்ப்பு. கருப்புல விளையாடுறோம். அது யாரா இருந்தாலும். அப்ப எங்க ஆடலாம்? தீரன் 3 ஆடலாம். அடுத்த நகர்வுல சிப்பாயை எடுத்துடலாம். உங்க சிப்பாயை அரசியா மாத்துங்க. உங்க சிப்பாயை அரசியா மாத்துங்க. நமக்கு போதும், ஒரு சிப்பாய் அரசியா மாறினா போதும். அதை வச்சு மத்தது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். பிஷப் டு ஃபேஷன் 4 ஆடினா அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் அப்சல்யூட் பின்ன நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம். அவங்க நம்ம குதிரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதைதான் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு இன்டர்மீடியேட் ஆடாத தப்பு. அதனால ஏற்படக்கூடிய விளைவு, நாம அவங்க சிப்பாயை நம்ம அவங்க குதிரையை எடுக்கிறோம், அவங்க நம்ம மந்திரி எடுத்துப்பாங்க. அதனால ஒரு பயனும் இல்லை. அவங்க அரசியை எடுக்கும் போது அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதலோட வருது இல்ல, அப்ப அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருக்கணும். பிஷப் டு தீரன் 2 ஆடினா அவங்க அரசியை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலா அவங்க நம்ம மந்திரியை தான் எடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருக்கும். அப்ப பிஷப் டு தீரன் 2 தான் சரியான நகர்வு. இப்ப அவங்க குதிரையை எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஒரு மந்திரிக்கு பதிலா ஒரு அரசியை எடுத்திருக்கோம். அதனால அதுதான் இருக்கிறதுலே சிறப்பானது. செக்மேட் செக்மேட் இன் 2 மூவ்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆசிஷ், இந்த புதிரோட தலைப்பு என்ன கொடுத்த? சொல்லுங்க பாருங்க. செக்மேட் வித்தின் 2 மூவ்ஸ். சரி, முயற்சி பண்ணுங்க பாருங்க. Rook to happy 8, king to happy 4, வேற எதுவும் ஆட முடியாது. Rook h8, king h8, queen h6, queen 7. ஆசிஷ் அமைதியான இடமா உட்காருப்பா. அமைதியான இடமா உட்கார்ந்து யோசிங்க. அமைதியான இடத்துல தான் உட்காரனே. சரி, என்ன சத்தம் வருது? அப்ப என்ன பண்றது? என்னோடதுலயே வரலையே. உங்களுதுல இருந்து தான்ப்பா வருது. உங்களுக்கு சரி, பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதை போட்டு இப்ப குயின் டு காந்தி 4 ஆடினா ஒரு மந்திரி கிடைக்கும். அதை விட சிறப்பான நகர்வா எதுவும் இருக்க வாய்ப்பு வேணாம். அதனால நமக்கு ஒரு சிப்பாய் மட்டும்தான் கிடைக்கும். அதுவே மாஸ்டர் ஆஷிஷோட சிஸ்டம்ல இருந்தா சவுண்ட் வருது. இப்ப பரவாயில்லம்மா. இப்ப ஒன்னும் இப்ப அவரு பண்ணட்டோமா. அதுக்கு முன்னாடி இருந்தது அதான் சொன்னேன். இப்ப பண்ணட்டோமா. சரி, ஓகே. குயின் டு ஹாப்பி 4 ஆடினா அப்ப அவங்க அரசரை நகர்த்தினா
குயின் F2 விளையாடி ஆட்டத்தை முடிச்சிடலாம். அதுவே குயின் டு இது ஆடாத ஆடாத கிளிக் பண்ற பழக்கத்தை முதல்ல விட்டுருங்கம்மா. கிளிக் பண்ணாதீங்க, உறுதிப்படுத்திட்டு அப்புறம் கிளிக் பண்ணலாம். குதிரையை வச்சு அவங்க குதிரையை எடுத்துடலாம். அப்ப அது சரியா இருக்கும். ஆன் புஷ் இன்னொரு வேரியேஷன் இருந்தது, அதை போட்டு குழப்ப விரும்பல, எடுத்துருங்க. ஸ்கியூவர் நைட் டு ஈவா2 விளையாடுங்க பார்க்கலாம். நைட் டு ஈவா2 விளையாடுனா முதல் நகர்வுல அவங்க மந்திரியை எடுக்கிறோம், அவங்க அரசி அவங்களோட இன்னொரு மந்திரிக்கு தாக்குதலோட வருது. அதுக்கு அடுத்த நகர்வுல பிஷப் டு கிரைஸ் 4 ஆனா அவங்களோட 2 யானைக்கும் அதே டயகனல்ல தாக்குதல் வருது. இப்ப இன்னொரு யானை எடுத்துக்கலாம். புதினோட தலைப்பு செக்மேட் இன் 3 மூவ்ஸ். கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. செக்மேட் வித்தின் 3 மூவ்ஸ். rook to g8. அதுல ஃபோர்ஸ் ஆகாதுமா, வராதுன்னு கிடையாது, ஆனா ஃபோர்ஸ் ஆகாது. அதாவது ஃபோர்சிங் செக்மேட் தான் நீங்க பார்க்கணும். விதிமுறைப்படி யோசிச்சீங்கனால கண்டுபிடிச்சிடலாம். Master, knight to h3. சிறப்பு. அப்புறம் rook g7. முதல் நகர்வு மட்டும் தான் சரி. நைட் டு ஹாப்பி 3 சரி. இரண்டாவது நகர்வு விளையாடுனதுக்கு அப்புறம் இப்ப கண்டுபிடிக்க முடியுதா? rook to g8. விளையாடுங்க. சிறப்பு. எந்த யானையை வச்சு வெட்டணும்ன்றது இப்ப நீங்க சொல்றீங்களா, அதுதான் 8th ரேங்க்ல இருக்க யானையை வச்சுதான். செக்மேட் in a move. சரியா மேக்னஸ் கால்சன் எந்த டோர்னமெண்ட்ஸ்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறான். அவன் இவன் பேசக்கூடாது, வயசுல பெரியவர் இல்ல. அவரோட சூழல், அவரோட விளையாடிட்டு தானே இருந்தாரு. இப்பெல்லாம் விளையாடுறது கிடையாது. அந்த இப்பதான்றது இப்பதானப்பா வந்துச்சு. அவரு சிலது கேக்குறது சர்வதேச சதுரங்க சமூகம் பண்ண மாட்டேன்னு சொல்லுது, அந்த ஒரு இது இருக்கு. அப்புறம் சாம்பியன்ஷிப்ல வந்து எல்லா ஃபார்மேட்ஸ் ஆஃப் த கேம்லயும் வெற்றி பெறவங்களை சாம்பியனா கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை வேற, இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வேற. அத வந்து என்னதான் அவரு அந்த சர்வதேச நடைமுறையை ஏத்துட்டு மேல வந்து இது பண்ணாலும் அதை சொல்றத ஒண்ணு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய
அதாவது சர்க்கிள் ஆஃப் வைஸ் மென் தான்ப்பா, அதான்ப்பா சதுரங்கம். அதுல ஒண்ணும் மாற்று இல்ல. விளையாடுறவங்க சிறப்பா விளையாடுறவங்க எல்லாரும் திறமையானவங்களா இருக்கணும். அது சர்வதேச அரங்குல நிரூபிக்கப்பட்டதுதான். ஆனா அதுக்காக எவ்வளவோ இருக்கு. இப்ப அப்படி இருக்கிற அந்த நடைமுறைய முழுக்க worldchess.com தான் உறுதிப்படுத்துது. சர்வதேச ஃபிடே தான் உறுதிப்படுத்துது. இந்த பிரச்சனை இதெல்லாமும் இருக்குதான். அப்போ ஃபிடேக்கு நீங்க பணம் கட்டுறதுன்றது வர மாதிரி இருக்கும்போது யூரோல தான் பண்ற மாதிரி இருக்கிற நிலைமை வருது. இப்படி இப்படி நிறைய இருக்குப்பா, இருக்கு. அது அது நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதனால அதுல சிரமங்களும் இருக்கதான் செய்யுது. என்ன பண்றது? சரி, இப்ப புதிர கண்டுபிடிங்க. செக்மேட் இன்னமும் சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவா. இங்க நம்ம நாட்டுல எல்லாமே ஒவ்வொன்றும் தரமா கொடுக்கறதுக்கு நம்ம பெருமளவு போராட வேண்டியதா இருக்கு. அடிப்படையா இருக்க வேண்டிய அடிப்படை தரமா இருக்க வேண்டிய தெருக்கள் சாலைகள் கூட உங்களுக்கு எனக்கு இங்க ஊரை விட்டு ஊர் வந்து இருக்கிறவங்களுக்குன்னு இருக்கிற யாருக்குமே தரமானதா இல்ல, கிடைக்கல. என்ன பண்றது? அது சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரிதான் ஊர்ல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. ஊர்லன்னு இன்னும் தாண்டி போகும்போது இன்னும் மோசமா தான் இருக்கு. இன்னும் தரமற்ற நிலையில தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? என்னன்னா வேணா அது பெரும் பணம் படைத்தவங்களுக்கு ஒரு சிக்கலா பிரச்சனையா இல்லாம இருக்கலாம். நம்மள மாதிரி உழைக்கும் வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பிரச்சனையாவும் சிக்கலாவும் இருக்கு. இப்ப மஹிந்திரா எஸ்யூவி கூட ஒண்ணு வந்திருக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்க ஒரு வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கிக்கணும் போல இருக்கு. அந்த நிலைமையில தான் சாலைகள் இருக்கு. மஹிந்திரா எஸ்யூவி 35 lakhs தானே? அதான் அந்த ஹை சஸ்பென்ஷன் இருக்கிறது ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரிக் எஸ்யூவி. அந்த மாதிரி இருக்கிறத வாங்கிதான் நீங்க நிம்மதியா போகணும்னா போய்க்கணும்ன்ற நிலைமையில தான் சாலைகள் இருக்கு. ஆனா ஒரு ஏழை எளிய மக்களோ பொது போக்குவரத்தை பயன்படுத்துறவங்களோ மற்றதுல போறவங்களுக்கோ அதே தரமான சாலை, அந்த தரமான சாலைய மஹேந்திரா எஸ்யூவி தான் கொடுக்குது, அரசாங்கம் கொடுக்கல. ஆனா அரசாங்கத்துக்கு தான் இங்க இருக்கிற எல்லாருமே வரி செலுத்துறோம். ஆனா என்ன பண்றது? எல்லாரும் அந்த அநீதி இல்ல அவல நிலைய தினம் தான் அனுபவிக்கிறோம், தினம் தான் அதை இது பண்றோம். அதை எதிர்த்து போராட முடிஞ்சவங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச வகையில போராடுறோம். அதுக்கு மேல அத தொடர்ச்சியா அதுலயே இருந்து அத பழகி அதை அப்படியே சகிச்சுக்கிட்டு இருந்து அது அப்படியே பழகிடுது. அப்புறம் அதுதான் தலையெழுத்துன்ற நிலைமைக்கு நாடு போயிடுது. என்ன பண்றது? இதோ கால்பந்துல இருக்கிற வேற எல்லா விளையாட்டுலுமே ஏதாவது ஒரு அரசியல் வருது, இது இருக்குது. ஒலிம்பிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதே இதுதான். மக்கள் தொகை அடிப்படையில கணக்கிட்டு பார்த்தா சீனாக்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஆனா அவங்களால கொடுக்க முடியுது, இங்க கொடுக்க முடியலன்னா அப்ப எது வந்து அடிப்படை காரணமா இருக்குது? ஒண்ணுல பார்த்து பிரிஞ்சு போறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. தரமானத கிடைக்காம இருக்கிறத தடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பார்க்கலாம் உங்க தலைமுறையிலயாவது இதெல்லாம் மாறுதா அப்படின்னு. இது எளிதான புதிர் தான். ஆனா இதுக்கு இவ்வளவு நேரம் ஆடிடுங்க. குயின் டு H1 சரிதான்.